மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான திராட்சை பழங்கள் மழையில் நனைந்து அழுகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மலைச்சாமி. தேனி கம்பம் அருகே எந்தெந்த பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளுக்கு இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது? இதுகுறித்து அவர்களுடைய இழப்பீடுக்கான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள சுருளிப்பட்டி, காமைகொண்டன்பட்டி, கோயிலாபுரம், நாராயணத்தேவன்பட்டி மற்றும் கோடைப்பட்டி பகுதிகளில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் கருப்பு பன்னீர் ரக திராட்சை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருடந்தோறும் திராட்சை பழங்களை விவசாயிகள் கொடிகளில் வளர்த்து வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்து வருவது வழக்கம். நிலையில் கடந்த சில தினங்களாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் அறுவடைக்கு தயாரான திராட்சை பழங்களில் தண்ணீர் கோர்த்து அழுகல் நோய் மற்றும் செவ்வட்டை என்னும் வெடிப்பு நோய் ஏற்பட்டு பழங்கள் அதிக அளவில் சேதமடைந்து வருகின்றது. பழங்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர். ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் பழங்களை அறுவடை செய்யும் போது அறுவடை செய்ய முடியாமல் கீழே வெட்டி எரியும் நிலை அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் செலவின தொகையை கூட எடுக்க முடியாத சூழ்நிலையில் திராட்சை விவசாயம் பாதிப்படைந்திருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். பருவமழை பாதிப்புகள் குறித்து கணக்கெடுக்கும் வேளாண்மை துறையினர் பாதிப்படைந்து வரும் விவசாயிகளை கண்டறிந்து தமிழக அரசின் சார்பாக நிதி உதவி வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைச்சாமி. கடந்த ஒரு வாரமாக எங்கள் பகுதியில் பெஞ்ச கனமழை காரணமாக பன்னீர் திராட்சை அதாவது விற்பனைக்கு தயாராக இருந்த பன்னீர் திராட்சைகளில் நீர் கோர்த்து அழுகல் மற்றும் செவட்டை நோய் தாக்கின காரணத்தினால இதோட பெரும் நஷ்டஈடாக இருக்குது. இப்போ ஏக்கருக்கு இந்த ஏரியாவில் பார்த்தோம்னாலே ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மேலும் இன்னும் நஷ்டம் வர மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த மழை காரணம் அதிகமாக தொடுக்கிறதுனால இந்த மழை வரதுனால பன்னீர் திராட்சை புறம் வெடிப்பு மற்றும் அதிகமான அழுகல் நோய் வருது. இன்னும் மேலும் அடுத்த ஒரு விவசாயத்திலுமே நஷ்டமாத்தியா வரும். இதுக்கு அரசு மேல்முறை ஏதாச்சும் ஒரு நல்ல வெளியே பண்ணுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும். திராட்சை நான் இந்த வருஷம் 1.5 லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவழித்து நாங்கள் கொண்டு வந்த பழம் இப்போ மழை விழுந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இப்போ அந்த 1.5 லட்சம் ரூபா வருமானே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த வடகிழக்கு பருவமழை விழுந்து மேலும் இதை இன்னொரு தடவை ரீபிளான்ட் பண்ணி நாங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கும் ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவாகும். மொத்தம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வந்துடும். இதை நாங்கள் இன்னும் அடுத்து எடுக்கணுமா, எப்படி இந்த வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க போறோம் தெரியல. வெட்டும் தருவாயில் இருக்கிற பழங்க நம்மளுக்கு கைக்கே வராம இந்த மழை விழுந்து ரொம்ப டேமேஜா போச்சு. விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு நஷ்டஈடு வழங்க கேட்டுக்கிறோம். தொடர் மழை